வெட்னஸ்டே மார்னிங் மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வெளியே வந்து பார்த்தா மழையும் காணோம், ஒன்றும் காணோம். கொஞ்ச நேரம் எனக்கு வேலை செய்யணுன்னே தோணல. இப்படியும் அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தான் வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு மீந்த சாதம் எடுத்துகிட்டு வந்து காக்காய்க்கு வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பவுமே அதிகமாக இருக்கும், இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ தான் இருந்துச்சு நைட்டு மீந்த சாதம். அதை எடுத்து போய் காக்காய்க்கு வைக்கலாம் வச்சுட்டேன். எனக்கு என் செப்பலை போட்டு நடக்கிறத விட எங்கள் அண்ணா செப்பல் போட்டு நடக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் இருக்கும்போது. 4 to 5 காக்கா வந்து சாப்பிட்டுச்சு. வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வேலை சரி நம்ம போய் வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு. நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டுக்கு தண்ணி மாற்றலாம் அப்படின்னு மணி பிளான்ட்டை தூக்கி தண்ணி மாற்றி திருப்பி எடுத்துன்னு வந்து அது ப்ளேஸ்லேயே வச்சுட்டேன். அப்புறமா வந்து தான் வெளியே போயிருக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி தான் தர ரொம்பவே பொறுமையாக தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். ஏதோ லீவ் மாதிரி. இந்த மழை காலத்தில் வேலை செய்யணும்னு தோண மாட்டேங்குது, எழுந்துக்கணும்னு தோண மாட்டேங்குது மார்னிங் டைமில். எங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுக்கணும்னா வேறு எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே முன்னாடி வந்து நின்னாவே போதும். சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம் கேண்டிடாக. ஃபுல்லாக கீழே பாருங்களேன், எல்லோ கலர் பூ, அவ்வளோ பூ ஒரு நாளில். அதெல்லாம் பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். அப்புறம் முன்னாடி வாஷ் பண்ணாலும் பைப் ஆன் பண்ணால் தான் தெரியுது பைப்பு ஒரு இடத்துல கிழிஞ்சிட்ருக்குன்னு. அப்புறம் அதை பிளாஸ்டிக் பேப்பர் கவரை வச்சு கட்டி முடிச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணேன். பாருங்களா, ரொம்ப நல்ல பையன் உட்காந்துருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கழுவுந்தே யூஸ் இல்லாமல் ஸ்கூலுக்கும் ரெடி ஆகிட்டேன். ஓகே டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.